ஏக்கா புஷ்பக்கா. பாட்டி நெட்டவலி. இக்க வாசல தூத்து போட்டு நிக்கியா? ஊருக்குள்ள என்ன அழகா ஃபங்க்ஷன் நடந்துட்டு கிடக்கு, இதெல்லாம் செஞ்சுட்டு கிடக்க. வாக்கா போவான். எங்கம்டி வாக்காங்க? இப்பதான் சோறெல்லாம் பொங்கிருக்கு. எப்ப வாசல தான் தூத்து போட்டுக்கின்னு வீட்டை தூக்கணும், துடைக்கணும், பாத்திரம் கழுவி போடணும், பிள்ளைகளுக்குள்ள துணி எல்லாம் அவ்வளவு முக்கி கிடக்கு. எல்லாம் சோப்போட்டு எடுக்கணும். மழை வேற இப்படி கற்கள் கட்டிட்டு மூடிட்டு கிடக்கு. துணி அழைச்சி விட்டாலும் காயமா காயாதான் தெரியல. நேரத்தோடு அழைச்சி விட்டாலும் இந்த பிள்ளை நாளைக்கு பள்ளிக்கூடம் போக ஆகும். இல்லைன்னா 2 பேரும் என்ன பிச்சு தின்றுவாள் பத்துக்க. என்னால எங்கேயும் வர முடியாதுமா. எங்க கூப்பிட்டு கிடக்க காலையில? ஐயா உனக்கு வீட்டுல வேலை இல்லையாக்கும்? மாமியார் வேலை பார்க்க சொல்லிட்டு ஓடி வந்திருப்பேன் டி. ஏன் எம்மா வாங்க, எங்க விட்டாலும் எதுக்கு என்னத்துக்கு அதுக்குன்னு ஒரு 100 கேள்வி கேட்டு மனுஷனை இருக்கிற. காலையில 2 இட்லி தான் சாப்பிட்டேன். அதை உங்களுக்கு பதில் சொல்லி உருக்குற உசாரெல்லாம் கழட்டிடுவியம்மா. என்ன நெட்டவலி, வா வாங்க எங்கன்னு சொன்னாதானே தெரியும். இயக்கன் உங்களுக்கே தெரியும்லக்கா, நான் எவ்வளோ பெரிய தளபதி பேனுன்னு. இது விஜய்னா எவ்வளோ பிடிக்குன்னு உங்களுக்கு நல்லா பிடிக்கும் தெரியும்லக்கா. சாப்பிட்டாலும் எந்திரிச்சாலும் தூங்கினாலும் தளபதி பாட்டு கேட்டு தானே உறங்குவேன். அதனால தாங்க நீங்க பர்த்டே கவியலுக்கு பிறந்த நாளா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம் வாங்கக்கா. அப்படியே டி, ரொம்ப சந்தோஷம். நீங்க கொண்டாடுங்க டி. எனக்கு கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்கு. பிள்ளைல துணி எல்லாம் வேணா அலசிப்பட்டு வாரேன். எவ்வளவு முக்கியமான வேலை சொல்லிட்டு இருக்கேன். துணி அலசிப்பட போறியா? இப்ப வாரியா இல்ல துண்டு கிட்ட தூக்கிட்டு போவா? இப்ப வரலன்னா அவ்வளவுதான். வீட்டுல இருக்க சோறு குழம்பு அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போயிரும் பாத்துக்கிடுங்க. வாரியில இப்ப என்ன சொல்லுதிய? ஏ எம்மா வாரேனா, சீக்கிரம் முடிச்சுக்கிடணும். ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சினா இங்க வீட்ல வந்து பாத்திரம் கழுவி எல்லா வேலையும் பார்க்க முடியும். சீக்கிரம் வாங்க வாங்க, ஆளுக்கு 2 பாட்டை பாடிட்டு ஓடி வந்துடலாம். சரி போ, வாரேன். சீக்கிரம் வந்துருங்க. நான் ஒத்தரசா கூட்டிட்டு நம்ம இளிச்சக்காவை போய் கூட்டு வரேன். சரி டி. சும்மாவே இவ்வளவு கையில பிடிக்க முடியாது. சரி காலையிலேயே ஆரம்பிச்சுட்டாக்கி இருக்கு. சரி போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவோம். நம்மளுக்கு விஜயனா பிடிக்கத்தானே செய்யும். கொஞ்ச நேரம் போய் என்னதான் செய்தாலும் பார்த்துட்டு வருவோம். எக்கா இளிச்சக்கா, இளிச்சக்கா ஊருக்குள்ள எங்கனெல்லாம் தேடியது. காலையிலேயே புருஷனை மண்டாட்டி காட்டுக்குள்ள என்ன செய்திய? எக்கா மாட்டி நெட்டவலி. மாப்பிள்ளை மண்டாட்டி காலையிலேயே மாட்டை பத்திட்டு வந்தாச்சா? வீட்டுல போய் எவ்வளவு நேரம் கூவிட்டு இருந்தோம். ஏன் எங்களை என்னத்துக்கு முட்டி தேடுனேன்? காலையிலேயே மாட்டை பிடிச்சிட்டு வந்தாச்சு, பாலை கறந்தாச்சா. சரி கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு போமேன்னு வந்தோம். இக்கா வாங்கக்கா, ஊருக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அதான் சரி உங்களை எல்லாம் கூட்டு போலான்னு வந்தோம். ஃபங்க்ஷன் வச்சிருக்கியா? எப்ப வச்சிருக்க? இப்பதான்க்கா. இது இப்பயே ஃபங்க்ஷன் வச்சு இப்பயே ஆளை கூப்பிடுதாக்கும். ஃபங்க்ஷன் வச்ச நேரத்துல எல்லாம் சொல்லணும். நாங்களே இப்பதான் டிவில பார்த்தோம். இப்பதான் எங்களுக்கு பிறந்த நாள்லாம் தெரியுது. இல்லைன்னா எனக்கே தெரியாது. ஏன் பிறந்த நாளே எனக்கு தெரியாது. அப்புறம் அவிய பிறந்த நாள்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இப்ப டிவில போட்டானே தான் கண்டுபிடிச்சேன். அதான் சரி கொண்டாடிடுவோமேன்ட்டு போட்டெல்லாம் எடுத்து எல்லாம் வச்சிருக்கு. வாங்கக்கா, ஆளுக்கு 2 பாட்டெல்லாம் பாடி கொண்டாடிட்டு பிறகு போவோம். யாருக்கு டி? தளபதி தளபதி விஜய்க்குக்கா. போட்டி எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த கீழே விட்டு வாசல்ல மாடு சாணி போட்டுன்னு ஒரே சண்டை பத்துக்க. இப்பதான் அவ்வளோத்தையும் அள்ளி போட்டுட்டு கையை கூட கழுவாம நின்று கிடக்கேன். என்னை போய் அங்க வா இங்க வான்னு கூப்பிட்டு கிடக்க. இவி அந்த புள்ள கட்டு தூக்கிட்டு இப்ப போயிருவாவ. நான் தான் மாட்டை பார்த்துட்டு நிக்கணும். என்ன கொஞ்ச நேரம் மாட்டை பார்த்துக்கிடுங்க. இழிச்சக்கா இப்ப வந்துட்டு வந்துருவாவ. அவிய புல்லு கட்டு தூக்க போடணும் டி. அவியிலே சும்மா இருக்காவ. இவிய புல்லு கட்ட போகணும், கல்ல தூக்க போடணும்னு எதையாவது சொல்லுவாவ. இக்க வாங்க, நாட்டை குறிச்சு கொஞ்சமாவது உங்களுக்கு பொறுப்பு இருக்கா? ஆமா, பிறந்த நாள் கொண்டாடினாலும் பொறுப்பு வந்துருமா? பொறுப்புன்னா ஏன் வீட்டு வேலையில யார்ட்டி செய்வா? அந்த மாடு இப்படி கிடக்கு, வீட்டுல சோறு குழம்பு ஆக்கி வச்சிருக்கு, இன்னும் துணிமணி துவைக்கலாம். இந்த வேலையில யாருப்பா பண்ணி பாப்பியோ? இளிச்சக்குட்டி ரொம்ப பேசாதி. இப்ப வாரியில மாட்டை பிடிச்சிட்டு போவா. மாட்டை பிடிச்சிட்டு போவியா? ஆமா, நீங்களும் வர மாட்டேங்கிறியா, அந்த அண்ணனையும் விட மாட்டேங்கிறியா? அத உங்க வீட்டு சார்பா ஒரு மாட்டைனாலும் பிடிச்சிட்டு போயிடலாம்ல. பாட்டி காலையில எதுனாலும் ஆசிருவேன். மாட்டை பிடிச்சிட்டு போறாள? மாட்டை பால் கெடுக்க மாட்டேன். எங்கேயாவது கொண்டு விடியதுக்கா கிடந்து எல்லாரும் என்ன பிறகு ஊர்க்கரையில ஏசியதுக்கு. போமா போ, வாரேன். இவளுக்கு காலையிலேயே சுவாலி இருக்காது மனுஷனை சிறப்படுத்தியதுக்கு. பாட்டி வாரேன். வரணும் இப்ப இல்லன்னா 5 நிமிஷத்துல இப்ப ஆளை மறுபடியும் விடுவேன் பாத்துக்குங்க. போமா தாயே, வாரேன். ஏட்டி ஒத்தரசா, எங்க பையன் தூக்கிட்டு அங்கிட்டு ஆடுதிய? காலையில 2 தட்டு தாண்டி கிடந்துச்சு. அதை கழுவி படைச்சனதுக்கு அவங்க கை கால் வரல, தலை வலிக்கிட்டு என்ன நாடகம் பட்ட இப்ப எங்க போய் குதிச்சுட்டு தெரியுதிய? அத்தபட்டி இன்னைக்கு விஜய்க்கு பிறந்த நாள்ல அவியலுக்கு கொண்டாட போறோம். அதெல்லாம் லட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஏட்டி வீட்டுல வேலைச்சுன்னா கை கால் வர மாட்டேங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு கை கால் வருது என்னட்டி? ஏட்டி நல்ல சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இந்த கிளவி முஞ்சிலியா படணும். ஊரை சுத்தி போயிருக்கலாம். நீ தான் இந்த பக்கம் போனா சீக்கிரம் போயிடலான்னு இப்படி அப்படின்னு கூட்டு வந்த. கிளவிய சும்மா இருக்க சொல்லு, கோவம் வந்துடப்போது, மூட் அப்செட் ஆக்கி விட்டுறப்போது. அத்தபட்டி வீட்டுல வேலையெல்லாம் பாப்பா. இன்னைக்கு ஒரு நாள் கொண்டாடிட்டு வரோம். நீங்களும் வாங்கலே. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கூட்டுருக்கோம். ஊர்ல உள்ள எல்லாம் கூட்டு போய் கொண்டாடுவீங்களோ இல்ல தலையில அனுப்பிடோ என்னன்னாலும் செய்யுங்க. எங்களுக்கு வேலை இருக்குமா? இந்த பீடிய கிடிய சுத்தினோம்னா என்னத்துக்குனாலும் ஆகும். இப்படி சும்மா ஊரை சுத்திட்டு கிடந்து என்னத்துக்கு ஆகுது? ஆமா, வேலை பார்த்து எப்படி கோட்டையை கட்டி வச்சிருக்காவல்ல. என்ன டீ குணுக்குணுங்க? இல்ல அத்த, பாவம் உங்களுக்கே கைவலி அப்படின்னு சொன்னேன். உன் நடிப்பெல்லாம் எனக்கு தெரியாது. போ போ. காலையில வீட்டுல வேலை பார்க்க சொன்னதுக்கு அவளுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்கி, காது விளங்க மாட்டேங்கி, கை விளங்க மாட்டேங்கி, என்னென்னலாம் சொல்லியா?
சரி அத்தைப்பட்டிங்கன்னு இருந்து கத்திக்கிட்டே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். முடியுமாமா நீங்க வரீங்களா? வாங்கட்டி முடிஞ்ச வாரேன். என்னம்டி நட்டவழி ஊரையே கூப்பிட்டுருக்கேன்னு மொத்தத்துல ஒரு 4 பேர் தான் வந்திருக்காவ. சரி அவியலாவது வந்திருக்காவல, தொடங்கி வைப்போம். டெஸ்டிங் டெஸ்டிங் 1 2 3 1 2 3. அதனால சொல்ல வர்றது என்னன்னா, இன்னைக்கு தளபதிக்கு விஜய்க்கு பிறந்த நாள். அதை முன்னிட்டு இங்கு விழா நடத்தி கொண்டிருக்கோம். இங்க உங்களோட திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தலாம். பாடுனா பாடலாம், ஆடுனா ஆடலாம், தலைகீழ தொங்கலாம், என்னன்னாலும் செய்யலாம். உன்னையும் மண்டி கூப்பிட்டாளுவேன். ஆமா வந்தா 2 லட்டு தரேன்னு அழுவ. சரி லட்டுன்னு சும்மாவா வருது, இங்க வந்து உட்காந்துட்டு 2 லட்டை வாங்கிட்டு போய்வோமேனு வந்தேன். புஷ்பாக்கா, உங்களுக்கு தளபதியை பிடிக்குமா? ஆமா ரொம்ப பிடிக்கும்ல. சின்ன வயசுல இருந்து அவிய படம்லாம் நல்லா பாத்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல பாட்டு எல்லாமே, டான்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இல்சக்கா நீங்க சொல்லுங்க. பிடிக்கும் டி, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதவே யார் இருக்காவ? நான் அவியலோட எல்லா படம் பாத்திருக்கேன் பத்துக்க. அதெல்லாம் இருக்கட்டும், வரும்போது மாட்டு சனியை கழுவிட்டு வந்தீங்களா? கைய கழுவாம நின்றுட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, அப்படி இப்படி வந்துட்டு போறாதிய, கூட்டம் கலைஞ்சு ஓடிட போது. இம்மா சும்மா நீ பேசியதுன்னா பேசி, மாட்டு சாணியை கழுவிட்டாங்களா இதை கழுவிட்டாங்கன்னு சும்மா வழி என்ன இது பண்ண வருவா. என்ன எதனாலும் சொல்ல நேரம் அவளுக்கு உறக்க வராது, ஆவிய போக்காதுக்கு. காலையில நம்ம ஆட்டுல மாடை மேய்ச்சிட்டு இருந்தேன், அதை கொண்டாடவே இதை கொண்டாடுன்னு கூட்டாந்து மாட்டு சனி காட்டு சனிட்டு கிடக்கா. மரியாதையே பேசும் டி. சரி, வயசான பாட்டியில அவங்களுக்கு பிடிக்குமா? எங்களுக்கும் பிடிக்கும். என்னது லட்டா பூந்தியா? ரெண்டும் தான் பிடிக்கும். ஏன் அத்தைவட்டி, நான் கேட்டது விஜய் சார பிடிக்குமா பிடிக்காதானா? அதுவும் பிடிக்கும் டி. சரி, ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுவோமா? முதல்ல நம்ம ஒத்தரசா ஆரம்பிச்சோப்பா. நானா நட்டவளி? சரி மைக்க கொடு பாடியே. எனக்கு மட்டும் தம்பி மைக்கு, மத்தவையில சும்மா கையில படுங்க, கையில பண்ணாலும் கேக்கும். விளங்காதவ, அவளுக்கு மட்டும் மைக்கா, மத்தவில சும்மா படணுமா? நம்ம ஒத்தரோசா என்று அழைக்கப்படும் வசதி இப்போது பாட்டு பாட போகிறார். எல்லாரும் கை தட்டி உற்சாகமா வரவேலுங்க. கையெல்லாம் தட்ட முடியாது, பாடுங்க அப்படி. ஒரு கண்ணு உறவு கண்ணு உன்னை வச்சு பாக்கோ நின்னு, சின்ன மகராச வரா மீச முறுக்கு, எங்க மண்ணு தங்க மண்ணு உன்னை வைக்கும் சிங்கம் என்ன, உத்திமணி வெத்திரத்தை பெத்தெடுத்த ரஞ்சிதம். போதும் போதும், எல்லாரும் கை தட்டிருங்க. அடுத்த பாட்டுக்கு போவோம். காது கேட்காத கிளவியெல்லாம் கூட்டு வச்சிருக்கோம். நீ பாட்டுக்கு பாதி கேட்கற கதையை அவுச்சு விட்டு போயிட்டீங்கன்னா பிறகு போலீஸ் கேஸ்ல உள்ள தள்ளி விட்டுருவோவே. போதும் பாட்டு பண்ணது. சுடுதர்கரி நீ பாடியா? நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா கடுமைப்படி, நான் பிடிச்சா கடுமைப்படி, என்ன ஒரு மாதிரி இழுக்க? எட்டு டிவி எல்லாம் போட்டையே பல வருஷம் ஆயிட்டு, எங்க வீட்டு டிவி கீழே விழுந்து ரிப்பேர் ஆயிட்டு, எங்க வீட்டாரே ரெடி பண்ணி தர சொன்னா ரெடியே பண்ண மாட்டேங்கிறான். அந்த விளங்காம போனவே அவன் பாட்டு போறான் வாரான், ஆபீஸ்ல போய் இருந்துக்கிட்டியான். வீட்டுல சும்மா இருந்துகிட்டு எங்களுக்கு போராடிக்க வைக்க எதுவுமே நினைக்கிறதில்ல. டிவியை பார்த்தா என்ன பார்க்கலனாலும் என்ன போட்டு ஓடிடாமட்டி. காலையில கூட இட்லி சுடலன்னு என்ன வரத்துக்கு வாரான். ஒரு நாள் சாப்பிட்டாதான் என்னவா? ஆமா, குடும்ப கதையெல்லாம் ஊரை கூட்டு வச்சு சொல்லிட்டாடுங்க. எட்டு என்ன பாட்டு பாட சொன்னா மாத்தி மாத்தி சண்டை போட்டு அடக்கிய. சரி அக்கா, அடுத்து நான் பாட்டு பாட போறேன், எல்லாரும் கவனமா கேளுங்க. ஏன் அம்மா, எனக்கு லட்டு கூட கொடுக்க வேண்டாமா? நான் இப்படியே தப்பிச்சுக்கிட்டே விட்டுருங்க. எனக்கு ஏற்கனவே பாதுகாது கேட்காது. இதுல இவ வேற பாடினா இருக்கிற காது வந்துட்டு போயிரும். அந்த பாட்டிக்கு வர உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் எப்படி கலாய்க்காவ வரை. அதான் பாருங்க புஷ்பாக்கா, என் குழம்புலத்தை பத்தி தெரியாம இப்படி பேசிட்டு அடக்காவ. ஒரு வாட்டி பாட்டு கேட்டாவன்னு வைங்களேன், அதோட காது அவிஞ்சு போயிடும். அப்புறம் மறுவாட்டி எல்லாம் கேட்கவே முடியாது. இழிச்ச குட்டி அப்படின்னு நீங்க ஒரு பாட்டு பாடுங்களேன். அதெல்லாம் செய்ய மாட்டாவ. அப்படி போடு 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 இழுத்து போடு கண்ணால, இப்படி போடு 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 இழுத்து போடு கண்ணால, உன்னோட ஊருக்கு நான் உப்பு மூட்டை எரிக்கிறேன், உன்னோட ஊருக்கு நான் கண்ணா மூச்சு ஆற வர, இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா, அப்படி போடு 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 இழுத்து போடு கண்ணால, இப்படி போடு 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 அப்படி போடு போடு போடு. இப்படியே போட்டுக்கிட்டே இருங்க. நாங்க வீட்டுல போய் ஆளு கண்டு தோசை கிளி வாயில பட்டு வந்துடுறோம். பசி வயிற்று கிள்ளுது மிட்டி. நீ எப்ப லேட்ட தருவன்னு வாயை பிளந்து பாத்துட்டு உட்காந்துருக்கோம். அம்மா, அந்த பிள்ளை இன்னைக்கு எவ்வளவு அழகா பிறந்தநாள் கொண்டாடிய பாட்டு பாடி அந்த பிள்ளை எவ்வளவு இது பண்ணுதாவ. பிள்ளை 100 வருஷம் நல்லா இருக்கணும், மக்களுக்குலாம் நல்லா செஞ்சிருக்கேன்னு ஒரு தைரியமா இறங்கி வந்திருக்கு. இந்த பிள்ளை இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற, அந்த பிள்ளை நல்லா இருக்கணுமா. அம்மா, எங்க ஆசீர்வாதம் எல்லாம் எப்பவும் உண்டு அந்த பிள்ளைக்கு. ஏக்கா புஷ்பாக்கா, நீங்க தான் பாட்டு, சும்மா பாட்டு, வீட்டை தூக்கும் போது பாட்டு, துணியை துவைக்கும் போது பாட்டு, எல்லாத்தும் பாட்டு தானே. இப்போ ஒரு பாட்டு பாடுங்களேன். தேன் 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 உனை தேடி அலைந்தேன், உயிர் தீயை அலைந்தேன் சிவந்தேன். தேன் 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 இனி நானும்
வா, சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா. எங்க இளிச்சக்கா நீங்க பாட்டு பாடுறீங்களா? பாடுறேன் டி. சரி, நேரம் முடிவடைந்து விட்டது. இளிச்சக்கா வீட்டுல போய் ஒத்தையில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாவ. யாருக்காவது பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இளிச்சக்கா மாடு மேய்க்கிற இடத்துல போய் பார்த்து கொள்ளவும். லட்டு சூடு ஆறிக்கொண்டிருக்கும் காரணத்தினால் இதோடு விழாவை நிறைவடைந்து விட்டு லட்டுவை சாப்பிடுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எட்டி சுடிதார்காரி, நைஸா அந்த முட்டாய் டப்பா மட்டும் கொண்டு உள்ள வச்சிரு. ஆளு கொஞ்சமா பங்கு போட்டு தின்னுக்கிடுவோம். இல்ல 5 ரூபா முட்டாய். வார வழியில விஜய் அண்ணனுக்கு பிறந்த நாள்னு வார வழியில உள்ளவெல்லாம் கொடுத்ததெல்லாம் வாங்கி கூடையில போட்டு அள்ளிட்டு வந்தோம். எல்லாம் கூடுன முட்டாய். இந்த லட்டை மட்டும் பிறகு எல்லாரும் கொடுத்துட்டு முட்டாய் கொண்டு உள்ள வைட்டி. சரி டி நெட்டவழி. ஒவ்வொருத்தரா இடிச்சுக்காம வந்து லட்டை வாங்கிடுங்க. ஆமா, அப்படி 4000 பேர் இருக்காவ. அடிச்சுக்கிடாம வந்து ஒருத்தரா லட்டு வாங்கறதுக்கு இருக்கதே 4 பேரு. 4 லட்டை எடுத்து கொடுத்தா அவிய பாட்டுக்கு போயிருவாவ. ஒவ்வொரு ஆளா வந்து வாங்கிதான் கொடுங்க அப்படி எடுத்து.